தோழர்களே, இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான போராட்டத்தை கட்டமைத்து சிறை சென்று வெளியே வந்திருக்கக்கூடிய விவசாயிகளை பாராட்ட வேண்டும் என்ற வகையில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டத்தினுடைய ஏற்பாட்டாளர்கள் என்னை பாராட்டுவதற்காக இந்த பச்சை உடையை அவர்கள் அணிவித்தார்கள். ஆனால் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள் நாங்கள் அல்ல. இந்த சிறைக்கு சென்று வந்தவர்கள் தான் பாராட்டப்பட வேண்டும். இந்த குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் தான் பாராட்டப்பட வேண்டும் என்கின்ற வகையிலே டெல்லியிலே ஓராண்டிற்கும் மேலாக ஒரு வலுவான போராட்டத்தை கட்டமைத்து கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா பேச 728 விவசாயிகளை பலி கொடுத்த அந்த டெல்லி விவசாயிகள் போராட்டம் இன்றைய தினம் இந்திய விவசாயிகளினுடைய மானத்தை மரியாதையை நிலைநிறுத்தி இருக்கிறது. விவசாயிகள் என்றால் கீழே சாய்த்து சரித்து பார்க்கப்பட்டார்கள். இன்று டெல்லி விவசாயிகள் போராட்டத்திற்கு பின்னால் இன்று உயர்வாக பார்க்கப்படுகிறார்கள். அதுபோல இந்த மேல்மா போராட்டம், இந்த விவசாயிகளினுடைய கைது, இனிமேல் தமிழகத்தில் நில உரிமைக்காக எவரும் கைது செய்யப்பட முடியாது. அப்படி இப்படி எல்லாம் அவர்களை தள்ளிவிட முடியாது என்கின்ற வகையிலே இந்த மேல்மா போராட்டம் என்பது தமிழகத்திலே ஒரு முத்திரை பதித்திருக்கிறது. அந்த வகையில் இந்த சிறை சென்ற விவசாயிகளுக்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய அருள் தோழர் மேல வாங்க. நான் சார்ந்திருக்கக்கூடிய டெல்லி விவசாயிகள் போராட்டத்தினுடைய ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய சார்பாக இந்த தோழர்களை, சிறை சென்ற தோழர்களை கௌரவிப்பது, பாராட்டுவது எங்கள் கடமை என்கின்ற அளவிலே அவர்களை இங்கு வருமாறு நான் அழைக்கிறேன். இல்லை, நான் இது முதல்ல முடிச்சிடறேன். இல்லை நான் முடிச்சிடறேன் ப்ளீஸ். ஓகே, தோழர்கள் கடைசியாக இந்த நிகழ்ச்சியை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எனிவே இருக்கட்டும். இந்த போராட்டம் இனிமேல் உங்க கிராமத்தில், உங்க ஊர்ல, உங்க மாவட்டத்தில் ஜெயிலுக்கு போயிருப்பான், அவனை பற்றி அவளை பற்றி தரக்குறைவாக பேசியவர்கள் இருக்கலாம். நீங்கள் நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல வேண்டும், நாங்கள் சிறை சென்று வந்த போராளிகள் என்று, இனிமேல் நிலத்தை காப்பதற்காக போராடிய நீங்க விவசாயிகள் என்று நீங்கள் நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல வேண்டும். அதை பறைசாற்றுவதற்காகத்தான் இந்த போராட்டம், இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனக்கும் உங்கள் தோழர் அருளுக்கும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த உறவு இருந்தது. 8 வழிச்சாலை போராட்டத்தில் எத்தனை பேர் கலந்திருந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. கலந்திருந்தால் கைதூக்கக்கூடும். தோழர்கள் யாராவது கலந்திருந்தீங்களா? இல்லை. அந்த 8 வழிச்சாலை போராட்டம் இது போன்ற ஒரு நிலத்தில் அருளினுடைய வீட்டின் முன்னால் அந்த போராட்டத்தில் தினசரி வந்திருந்தார்கள். நானும் எங்களுடைய சுயாட்சி இந்தியாவினுடைய தலைவர் பேராசிரியர் யோகேந்திர யாதவ் அவர்களும் ஒரு கடுமையான ஒரு அடக்குமுறையை அன்றைய ஆட்சியாளர்கள் அங்கே செலுத்தி கொண்டிருந்த பொழுது நாங்கள், யோகேந்திர யாதவ் நாங்களும் வந்தோம். எங்களை கைது செய்தார்கள். எங்களை இல்ட்ரீட், சித்திரவதைக்குள்ளான அந்த அளவுக்கு அவர்கள் ஆளாக்கினார்கள். இதை அன்றைய தினம் இருந்த எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டித்தார். அந்த ஸ்டாலின் அவர் தலைமையிலே உள்ள அரசு இன்றைய தினம் குண்டர் சட்டத்தை போட்டிருக்கிறது என்பது மிகவும் வேதனைக்குரியது, வருத்தத்திற்குரியது. அது மட்டுமல்ல, நாங்கள் நண்பர்களாக நினைத்திருக்கிறோம் இந்த அரசை. டெல்லி விவசாயிகள் போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழகத்தில் இந்த அமைச்சரவையில், சட்டசபையில் இவர்கள் தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அப்படிப்பட்ட அரசு இந்தியாவிலே நாங்கள் குண்டர் சட்டத்தை அங்கே நாங்கள் சந்திக்கவில்லை. 728 பேர் உயிரை நாங்கள் பறி கொடுத்தோம்.
ஆனால் எவர் ஒருவர் மீதும் இந்த மோடி அரசு குண்டர் சட்டம் போடவில்லை. ஆனால் இங்கே உள்ள இந்த அரசு குண்டர் சட்டம் போட்டிருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரியது. எனவே தோழர்களை நான் சொல்ல விரும்புவது, ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். நமக்கு தோழர்கள் பேசும் பொழுது அரசியல் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். நமக்கு என்று ஒரு அரசியல் உண்டு. அது கட்சி அரசியல் அல்ல. 3 விவசாயிகள் சட்டத்தை யார் கொண்டு வந்தார்களோ அவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்பது அரசியல். இடுபொருள்களை யார் அவற்றுடைய விலையை ஏற்றுவார்களோ அவற்றை தூக்கி எறியப்பது என்பது நம்மளுடைய அரசியல். நில உரிமையை யார் பறிக்கிறார்களோ அவர்களுடைய ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்பது அரசியல். இந்த அரசியலுக்காக அவர்கள் மாநிலத்தில் இருந்தாலும், அவர்கள் மத்தியிலே இருந்தாலும், அந்த கட்சியில் இருந்தாலும், எந்த கட்சியில் இருந்தாலும் நாம் ஒற்றுமையுடன் விவசாயிகளுக்காக ஒன்றுபட்டு நிற்போம். டெல்லி விவசாயிகள் போராட்டம் நமக்கு நம்பிக்கை அளித்திருக்கிறது. உங்களோடு நாங்களும் நிற்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.